பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்டான பரோட்டா ரெசிபி பார்க்கலாமா? 2 உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நல்லா அழுத்தி பசைஞ்சால் அதே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி காணாதது மாதிரி இருந்தால் லேசாக தெளிச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். மாவு வந்து இதே மாதிரி இருக்கணும். சப்பாத்தி கட்டை எடுத்து அதில் கொஞ்சம் மாவு வந்து தெளிச்சுக்கோங்க. ஒரு குட்டி சைஸ் பால் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்ல மாவில் டிப் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஒல்லியாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஒல்லியாக திரட்டிக்கோங்க. இப்போ பரோட்டா வந்து திரட்டி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடான உடனே அந்த பரோட்டா வந்து அதில் போடணும். கொஞ்சம் வெந்து வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து நல்லா தடவி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்ல கலர் மாதிரி வெந்து வந்தோடனே வெளியே எடுத்தால் சூப்பரான சாஃப்டான பரோட்டா ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்குனாலுமே நல்லாயிருக்கும். சூடு ஆறின பிறகுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்.